உலக செய்திகளையும் அகில இந்திய செய்திகளையும் எல்லோருடைய பார்வைக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஊடகமாக திகழ்ந்து வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் ஊடகத்துக்கு உங்களுடைய பேராதரவை தர வேண்டுமாய் பேரன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாத நேயர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த சேனலுக்கு உங்கள் பேராதரவை தாருங்கள். இந்த சேனலில் வருகிற செய்திகள் அனைத்தும் உண்மைத்தன்மை வாய்ந்ததாகவும் நம்பகத்தன்மை உடைய செய்திகளாகவும் இருக்கிற காரணத்தால் உங்களுடைய பேராதரவால் இந்த ஊடகம் மென்மேலும் வளர வேண்டும் என்று உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு டிபேட் அதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த டிபேட் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அண்மையில தெரிவிச்ச அந்த கருத்து, அங்கிருந்து அந்த டிபேட் துவங்குது. அதாவது கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் கட்சி விட்டு வெளியே போறாங்க. அப்ப நிர்வாகிகள் கேட்கறாங்க, அதை பத்தி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்சி சிறப்பா இருக்கணும்னா அதோட தலைவர் ஒரு சர்வாதிகார தன்மையோட இருக்கணும். ஒரு சர்வாதிகார தன்மை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக உதாரணமா நேருவை, காமராஜரை குறிப்பிடுறாரு. ஒரு அன்பான சர்வாதிகாரம் இருந்தா தான் ஒரு கட்சியை நன்மையை நோக்கி கொண்டு செல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. இப்ப நமக்கு இங்க என்ன டவுட் வருது அப்படின்னா, ஒரு கட்சியினுடைய ஆளுமையா இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார மனப்பான்மை இருக்கணுமா அல்லது ஜனநாயக மனப்பான்மை இருக்கணுமா? ஏன்னா அது ரெண்டு வெவ்வேறான ஒரு விஷயம். எப்படி இருக்குன்ற ஒரு டிபேட் ஒண்ணு வருது. இதை பற்றி உங்களோட பார்வை? கொடுங்கோலர்களுக்கும் படைத்தளபதிகளுக்கு மட்டுமே சர்வாதிகாரம் உரித்தானதாக இருக்க வேண்டும் என்றுதான் லியோ டால்ஸ்டாய் சொல்வார். அவருடைய புத்தகங்களில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று, ஒரு ஜனநாயகவாதி எப்போதும் சர்வாதிகாரியாகவே இருக்க முடியாது. அதிலும் குறிப்பாக ஒரு மக்கள் தலைவர் என்பவர் எப்போதுமே சர்வாதிகாரியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவும் கூடாது, இருக்கவும் கூடாது என்று அவர் சொல்வார். யதார்த்தமான உண்மை அதுதான். நீங்க சீமான் சொல்கிற பொய்களில் மிக முக்கியமான பொய்ன்னு இப்ப நீங்க சொல்லி இருக்கக்கூடிய பொய்யை தான் நான் பாக்குறேன். காமராஜரும் நேருவும் ஒரு அன்பான சர்வாதிகாரி என்று. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பொய் பாருங்களேன். நேரு ஒரு ஜனநாயகவாதி. நேரு ஜனநாயகவாதியாக இருந்த காரணத்தால் தான் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தருகிற போது அம்பேத்கர் எந்த எண்ணங்களோடு அதை வெளிப்படுத்துவதற்கு முனைந்தாரோ அதை அப்படியே நேருவால் ஏற்க முடியவில்லை. ஏன் ஏற்க முடியவில்லை? நேருவை சுற்றி இருந்தவர்கள் நேருவை ஏற்க விடாமல் செய்தார்கள். நேரு உண்மையிலேயே சர்வாதிகாரியாக இருந்திருந்தால் அம்பேத்கர் சொன்ன அனைத்து விவகாரங்களிலும் நேருவுக்கு உடன்பாடுதான். நேரு அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் நேரு அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறியதனுடைய விளைவே ஜனநாயகவாதியாக இருந்ததுதான். அதுதான் அவர் மீது இருந்த காலத்துக்கும் தீராத ஒரு குற்றச்சாட்டாகவே இருந்தது. இப்போது கொஞ்சம் அது மறைந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஒன்று. இன்னொன்று, நேரு எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம், அபுல் கலாம் ஆசாத் IIM, IIT போன்ற எல்லா கல்வி நிறுவனங்களையும் உருவாக்கியதற்கு மூளையாக இருந்தவர், காரணகர்த்தாவாக இருந்தவர். 3 தினங்களுக்கு முன்புதான் அவருடைய பிறந்த நாள் சென்றது. ஒரு அற்புதமான அறிவுஜீவி. உலக நாடுகள் எல்லாம் ஜவஹர்லால் நேருவை அறிவுஜீவி என்று சொன்னன. ஆனால் ஜவஹர்லால் நேரு ஒரு செய்தியை சொன்னார். என்னுடைய அமைச்சரவையில் இருப்பவர்களிலேயே அறிவுஜீவி என்று நான் பார்ப்பது அபுல் கலாம் ஆசாத்தை தான் என்று சொன்னார். இப்படியெல்லாம் பாராட்டுவதற்கு சர்வாதிகாரிக்கு மனம் வராது. ஜனநாயகவாதியால் மட்டும்தான் இப்படி ஒரு பாராட்டை சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் இந்த உலகமே என்னை ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்று சொல்கிறது. ஆனால் நான் என்னையே விட பெரிய ஆளுமை என்று ஒருவரை அடையாளம் காட்டுவதற்கு ஜனநாயகவாதியால் தான் முடியும். இங்கே செய்தி அதுவல்ல. இந்த கல்வி கட்டமைப்பை உருவாக்குவதற்காக அபுல் கலாம் ஆசாத் நேருவை உடனே சம்மதிக்க வைத்தாரா? இல்லை. நேரு ஆகச் சிறந்த திட்டம் என்று சொல்லிவிட்டார் இந்த திட்டங்களை எல்லாம். ஆனால் இதை அப்படியே ஏற்க முடியாது, எல்லோரிடத்திலும் கேட்போம் என்று சொன்னார். எல்லோரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவ்வளவு பெரிய கல்வி நிறுவனமாக உருவாக்குவதற்கு இப்போது போதிய பணம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். போதிய பணம் இருக்கிறதா என்று கேட்டவுடன் நேருவுக்கு தெரியும் இது ஒரு பெரிய கட்டமைப்பாக உருவானால் இந்தியாவினுடைய மாணவர்களினுடைய மதிப்பும் மரியாதையும் உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும். இதன் மூலமாக உலக நாடுகளுக்கு நம்முடைய மாணவர்களை எப்படியெல்லாம் கொண்டு சேர்க்க முடியும் என்று நேருவுக்கு நன்றாகவே தெரியும். ஏனால் நேரு மேலை நாட்டினுடைய நாகரிகங்களை பார்த்தவர், படித்தவர். நேரு மேலை நாட்டு மாணவர்கள் எப்படியெல்லாம் கல்வி கற்கிறார்கள் என்கிற சூழலை நன்கு உணர்ந்திருந்தவர். தன்னுடைய மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு கடிதம் எழுதுகிற போது கூட இங்கிலாந்து பல்கலைக்கழகங்களை கோடிட்டு காட்டித்தான் அவர் கடிதத்தை எழுதினார். சிறையிலிருந்து எழுதினார் அல்லவா, என்னுடைய மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு என்று தலைப்பட்ட அந்த கடிதம், லெட்டர் டு இந்திரா. அந்த கடிதத்திலேயே
கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த கல்வி கட்டமைப்பு குறித்து தான் அவர் வகுப்பெடுக்கிறார் தன்னுடைய மகளுக்கு. அந்த அளவுக்கு கல்வி கட்டமைப்பு குறித்த மிகப்பெரிய பார்வை அவரிடத்துல இருந்தது. ஆனாலும் அபுல் கலாம் ஆசாத் சொன்னதை நேரு அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏறக்குறைய 8 மாத காலங்கள் போராடி இருக்கிறார் அபுல் கலாம் ஆசாத். எல்லோரையும் ஒருமித்த கருத்து கொண்டு வருவதற்காக நேரு மெனக்கிட்டு அதன் பிறகுதான் அந்த கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டார் என்று அபுல் கலாம் ஆசாத்தே சொல்கிறார். எனவே நேரு முழு ஜனநாயகவாதியாக வெளிப்பட்டவர் தான், எந்த இடத்திலும் சர்வாதிகாரியாக வெளிப்பட்டவர் இல்லை. ஒன்று. இன்னொன்று, காமராஜர் குறித்து பேசுகிறாரே, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்கள். காமராஜரை விட ஒரு ஜனநாயகவாதியை நீங்கள் பார்க்க முடியுமா? ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அண்ணா ஏழு பல்கலைக்கழகத்தில் வகுப்பெடுப்பதற்காக செல்கிறார். ஏழு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களோடு ஒரு இன்டராக்ஷன். அண்ணாவினுடைய ஆங்கில புலமை, அண்ணாவினுடைய மேதா விலாசம், அண்ணாவை பார்த்து அங்க இருக்கக்கூடிய அனைவரும் மெய்சிலிர்த்து போகிறார்கள். அண்ணாவிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் அமெரிக்க திருவிடத்துக்கு வந்திருக்கிறீர்கள், யாரை சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போது அண்ணா சொன்னார், நான் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய அடையாளமாக வெளிப்பட்டவன், புரட்சிக்கு பூபாலம் இடுகிற எல்லா இயக்கமும் சந்திக்க விரும்புகிற ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது கருப்பினத்தினுடைய விடியலுக்காக கருப்பின மக்களினுடைய அடிமை விலங்கோடு இப்ப களமாடிய மார்ட்டின் லூத்தர் கிங்காகத்தான் இருக்க முடியும். மார்ட்டின் லூத்தர் கிங்கை நான் சந்திக்க விரும்புகிறேன். நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற நிலையிலிருந்து நிக்சனை சந்திக்க விரும்புகிறேன் என்று அண்ணா சொன்னார். அண்ணாவுக்கு இரண்டுமே வாய்ப்பு கிடைக்காமல் போனது. சொன்னார்கள், இந்தியாவுக்கு கீழ் இயங்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை எல்லாம் நிக்சன் சந்திக்க முடியாது. எனவே நிக்சன் உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை. வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி சிறைச்சாலையில் சிறை கைதியை சந்திக்க முடியாது. எனவே மார்ட்டின் லூத்தர் கிங்கையும் சந்திக்க முடியாது என்று சொன்னார். முடிந்து விட்டதா? காலம் தோலுரித்தது. நிக்சன் சென்னைக்கு வந்தார். சென்னை வந்தவுடன் நிக்சன் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். நிக்சன் இடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், யாரை சந்திக்க போகிறீர்கள் என்று கேட்டவுடன் ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? நிக்சன் சொன்னார், 6000 பள்ளிக்கூடங்களை திறந்திருக்கிறாராமே காமராஜர், அவரை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். உடனே பத்திரிகையாளர்கள் எல்லாம் திருமலை பிள்ளை ரோட்டுக்கு போயிட்டாங்க. கேட்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. உண்மையிலேயே நான் யோசிக்கிறேன், அப்படிப்பட்ட மகத்துவமான தலைவராக காமராஜர் வெளிப்பட்டார். திருமலை பிள்ளை ரோட்ல காமராஜருடைய இல்லம், காமராஜர் இல்லத்துக்கு போயிட்டாங்க. காமராஜர் யோசிக்கவே இல்லை, நான் சந்திக்க முடியாது என்று சொன்னார். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். நீங்கள் காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகத்தில் சந்தித்தால் காங்கிரஸ் கட்சியினுடைய புகழ் உயரும். வெள்ளையர்களினுடைய ஆதிக்கத்துக்கு தலைமை பீடமாக இருக்கிற அமெரிக்காவினுடைய அதிபர் வந்திருக்கிறார். சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய எல்லா அதிகாரிகளும் அரசு நிறுவனங்களும் அவருடைய வாயிலில் காத்து நிற்பார்கள் அவரை சந்திப்பதற்கு. ஆனால் அவர் உங்களை சந்திக்க வேண்டும் என்றார்னு அவர் சொன்னாரு, என்னுடைய மாநிலத்தின் முதலமைச்சர் அண்ணா கேட்டாரே அவரை சந்திப்பதற்கு, அண்ணாவை சந்திப்பதற்கு அவர் எத்தனைத்தாரா? இல்லையே. என்னுடைய முதலமைச்சரை சந்திப்பதற்கு அவர் தயாராக இல்லாத போது அவரை சந்திப்பதற்கு நான் ஏன் தயாராக இருக்க வேண்டும் என்று நிக்சனை சந்திக்கவே இல்லை. இது ஒரு ஜனநாயகவாதியால் தானே வெளிப்படுத்த முடியும். நிக்சனை சந்திக்காமல் திருப்பி அனுப்பினார் காமராஜர். எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி காமராஜர்! எதிர்கட்சி தலைவர் சார், தன்னுடைய கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய தலைவர் அண்ணா, தன்னுடைய அரசியலுக்கு மூடு விழா நடத்தியவர் அண்ணா. அந்த அண்ணாவுக்கு ஒரு அவமானம் நேர்ந்தது, என்னுடைய அவமானமாக அதை நான் கருதுகிறேன்னு சொன்ன ஜனநாயகவாதி. நீங்க யாரை பார்த்து சர்வாதிகாரின்னு சொல்றீங்க? ஒன்று. இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம். ஒரு தலைவருக்குரிய அடிப்படை பண்பு என்ன தெரியுமா? நீங்கள் ஜனநாயகவாதியாக வெளிப்பட்டால் மட்டுமே தான் நீங்கள் ஒரு தலைவராகவே இருக்க முடியும். கலைஞர் ஜனநாயகவாதியாகத்தான் வெளிப்பட்டார். ஜெயலலிதா அம்மையாருக்கு திமுகவினுடைய எதிர்ப்பு ஒன்றுதான் பிரதானமாக இருந்தது. அதனால் அந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி செல்ல முடிந்தது. ஆனால் ஜெயலலிதா அம்மையாரினுடைய மிகப்பெரிய பின்னடைவு என்ன தெரியுமா? அந்த அம்மையார் ஜனநாயகவாதியாக வெளிப்படவில்லை என்பதுதான். அவருடைய ஆளுமை, அவருடைய அந்த தலைமை பண்பு, இவை எல்லாவற்றையும் நீங்கள் மிகப்பெரிய அளவில் உயர்த்தி ஆராதிக்கிற போது அவரிடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு என்ன என்று கேட்டால் அவர் ஒரு ஜனநாயகவாதியாக வெளிப்படாமல் போனார் என்பதுதான். எனவே ஜனநாயகவாதியாக வெளிப்படுவதுதான் ஒரு தலைவருக்குரிய பண்பு. சீமான் ஜனநாயகவாதியும் கிடையாது, சீமான் சர்வாதிகாரியும் கிடையாது. நான் இன்றைக்கு சொல்கிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சீமான் ஒரு கோமாளி. நீங்கள் சர்வாதிகாரி என்று கூட நீங்கள் சேர்த்து விடக்கூடாது. ஏன்னா அடால்ஃப் ஹிட்லரை நீங்கள் சர்வாதிகாரியோடு சேர்க்கலாம். சர்வாதிகாரியாக இருப்பதற்கு அறிவு படைத்தவர்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க அறிவு இல்லைன்னா சர்வாதிகாரியாக இருக்க முடியாது. இன்னொன்று, சர்வாதிகாரியாக இருப்பதற்கு சர்வ அதிகாரமும் உங்களிடத்துல இருக்கணும். அதுதான் சர்வ அதிகாரி. உங்களிடத்துல எந்த அதிகாரமும் இல்லாமல் நீங்கள் நிராயுதபாணியாக வீதியில் நின்று கொண்டு நான் சர்வாதிகாரி என்று மாறு தட்டினால் நீங்கள் சர்வாதிகாரி அல்ல, நீங்கள் கோமாளி. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், சீமான் கோமாளி.
ஒரு கட்சிக்கு அவர் தான் வந்து அந்த கட்சியினுடைய எல்லா விஷயமும் டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு. இப்ப அந்த கட்சியினுடைய அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கணும் போது அவர் அந்த கட்சிக்கான ஒரு சர்வாதிகாரி இருக்கலாம் இல்லையா? அப்ப அந்த அந்த டேர்ம் இல்ல. அதாவது ஆட்சி அதிகாரம் கிடையாது. பட் அந்த கட்சிக்கு உண்டான ஒரு ஆளுமையா இருக்காரு. அவர் சொன்னா அந்த கட்சியினுடைய எல்லா விஷயமும் நடக்குது அப்படிங்கிற இடத்துக்கு இருக்கும்போது, அவர் அந்த கட்சிக்கான ஒரு சர்வாதிகாரி என்று சொல்றதுல தவறு இல்லல்ல. நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் சார். முதல்ல உங்களுடைய கட்சி எந்த மாதிரியான கட்சியாக இருக்கிறது? உங்கள் கட்சிக்கு ஏன் ஆட்கள் வர வேண்டும்? நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குற சார், அது ஒரு கட்சியே இல்ல சார். முதல்ல கட்சி என்றால் ஒரு அடிப்படை தத்துவம் இருக்க வேண்டும், அடிப்படை கோட்பாடு இருக்க வேண்டும், அந்த கட்சிக்கென்று கொள்கைகள் இருக்க வேண்டும். அப்படி எதையாவது நீங்கள் வகுத்திருக்கிறீர்களா? நீங்கள் சொன்ன கொள்கை எல்லாம் வேறு. அதெல்லாம் பெரிய அளவுல நீங்க சொன்னீங்க. ஆறுகளை, மலைகளை, வளங்களை பாதுகாக்க வேண்டும், தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க வேண்டும், திராவிடத்தை வீட்டுக்கு அனுப்பணும், இதெல்லாம் நீங்க சொன்ன செய்தி. அதற்கான எந்த நகர்வையாவது நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீங்களா? மணல் பாதுகாக்கப்படணும், சரி. ஆனா வைகுண்டராஜா வீட்டுல தானே போய் நிதி வாங்கிட்டு வர்றீங்க நீங்க. வைகுண்டராஜா என்ன சார் பண்றாரு? மணல்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக மணல்களை எல்லாம் சுரண்டி கொண்டு போய் வீட்டுல வச்சு பாதுகாக்கிறாரா? அவர் வீட்டுல தானே நீங்க போய் நிக்கிறீங்க. அவர் கொடுக்கிற பணத்தில் தானே நீங்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் நீங்க பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் முரண்பாடாக இருக்கிறதா இல்லையா? நீங்கள் எதையெல்லாம் பேசுகிறீர்களோ அதற்கெல்லாம் நேர் எதிராக செயல்படுவதாக வெளிப்படுகிறீர்களா இல்லையா? நீங்க இன்னொன்று, நான் சொன்னா ரொம்ப அசிங்கமாக போகும், பேசித்தான் ஆக வேண்டும். கல் இறக்கத்தான் அனுமதி, சாராயத்தை மூடிடுவேன். நீங்க என்ன கல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அண்மையில சேலத்துக்கு கூட்டத்துக்கு போய் 64,000 ரூபாய் பில்லு கட்டலன்னு ஹோட்டலுடைய மேலாளர் பேட்டி கொடுக்குற அளவுக்கு பிரச்சனை மாறி போச்சே. பில்லு கொடுக்காம வந்துட்டீங்கன்றாங்களே. 64,000 ரூபாய் என்ன பில்லு? கல்லு குடிச்ச பில்லா? என்ன பில்லுன்னு கேட்க முடியும் தானே? ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை நீங்க உடனே வைக்கிறீங்க. உடனே காமராஜர் படிக்க சொன்னாரு, கலைஞர் குடிக்க சொன்னாரு. கலைஞர் யார சார் குடிக்க சொன்னாரு? கலைஞர் யார குடிக்க சொன்னாரு சொல்லுங்க. கலைஞர் இடைக்கால மதுவிலக்கை அமல்படுத்தினாரா இல்லையா? அதன் பிறகு யார் அதை திறந்து விட்டது? எம்ஜிஆர் தானே திறந்து விட்டார். அது குறித்து நீங்க பேசுவதற்கு துணிச்சல் உள்ளவராக இருக்கிறீங்களா? சரி, காமராஜர் பள்ளி திறந்தாருங்கிறீங்க. யார் மூடிய பள்ளியை திறந்தார்? ராஜாஜி மூடிய பள்ளியை திறந்தார். அது குறித்து நீங்க பேசுவீங்களா? வரலாற்றை பாதியோடு பேசுவது, உங்களுக்கு தேவையானவற்றை ஒட்டி வெட்டி பேசுவது. நான் இந்த விமர்சனத்துக்குள்ள எல்லாம் போகல சார். ஆனா நீங்க இந்த கட்சியை கட்சியாக நடத்துகிறீர்களா என்கிற கேள்வி இருக்கிறது. அதன் பிறகு நீங்கள் சர்வாதிகாரியாக வெளிப்படுங்கள். நீங்கள் உங்களை சர்வாதிகாரி என்று காட்டிக் கொள்வதற்கு கிஞ்சித்தும் தகுதியற்ற மனிதனாக இருக்கிறீங்க. சர்வாதிகாரம் என்ற சொல்லுக்குள் உங்களை அடக்கியே பார்க்க முடியாத மனிதராக நீங்கள் வெளிப்படுகிறீர்கள். எனவே அதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய பெருமை என்று பேசவே கூடாது. சர்வாதிகாரம் என்கிற சொல்லை பயன்படுத்துவதற்கே ஒரு தகுதி வேண்டும் என்றுதான் நான் சொல்வேன். எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு நண்பனாக இருப்பதற்கு தகுதி தேவையில்லை, எதிரியாக இருப்பதற்கு தகுதி வேண்டும்னு சொல்லுவாங்க. இது எல்லாரும் சொல்லக்கூடிய வசனம் தான். அந்த வசனத்தை தான் நாம் அவருக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது. நீ ஒரு சராசரி மனிதனாக இருப்பதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனால் சர்வாதிகாரியாக இருப்பதற்கு கூட தகுதி தேவைப்படுகிறது. அந்த தகுதி கூட சீமானிடத்தில் இல்லை. அவர் பெருமை பேசுவதற்காக தன்னை சர்வாதிகாரி என்று காட்டிக் கொள்கிறார் என்றுதான் நான் சொல்வேன். சமீபத்துல அவங்க கட்சியில இருந்து, அதாவது நாம் தமிழர் கட்சியில இருந்து பல நிர்வாகிகள் வெளியேறிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னணியில வெளியேறவங்க எல்லாருமே பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தில் இணையறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் விமர்சனம் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக அது பின்னாடி ஒரு பெரிய ரோல் பண்ணுது. திமுக கட்சியில உடைச்சு ஆட்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி கட்சி திமுக அவங்களை இணைக்காம அவருக்கு எதிரான இன்னொரு களமாட செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இந்த ரெண்டு விமர்சனமே நாம் தமிழர் கட்சியாலும் முன்வைக்கப்படுது. இந்த விமர்சனத்துல கூட யதார்த்தத்தை எப்படி பாக்குறீங்க சார்? உண்மையிலேயே திமுகவுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? திமுகவுக்கு ஏதாவது பெரிய கொலாட்ரல் டேமேஜ் இருக்கா நாம் தமிழர் கட்சியால? ஒண்ணும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி இத்தனை தேர்தல்களை சந்தித்தது திமுகவுக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்படுத்த முடிந்ததா? இல்லையே. 2019 வெற்றி, 2021 வெற்றி, 2024 வெற்றி. இந்த தேர்தலில் எல்லாம் திமுகவை எதிர்த்து களம் கட்டது. திமுகவை பிரதான கட்சியாக முன்னிறுத்தித்தான் எதிர்ப்பு அரசியலை செய்தார் சீமான். ஏதாவது ஒரு வகையில டேமேஜ் பண்ண முடிஞ்சா திமுகவை? திமுக ஏன் இந்த கட்சியை உடைப்பதற்கு முயற்சி எடுக்கணும்? தேவையே கிடையாது சார் திமுகவுக்கு. அவர் தன்னைத்தானே பெரிதாக நினைத்துக் கொள்கிறார். அவர் கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நிஜ அரசியலுக்கு, கல யதார்த்தத்துக்கு இன்னும் வரவில்லை என்றுதான் நான் சொல்வேன். விஜய் கிட்ட போறாங்கன்னா விஜய் கிட்ட போயிருவாங்கிற பயத்துலதான் சீமான் விஜயை வானலாவ தூக்கி ஒரே அடியாக போட்டு கீழே உடைத்தார். அவர் அந்த அரசியலை செய்ததற்கு காரணமே விஜய்க்கு இப்படி ஒரு வரவு நிகழ்ந்து விடும் என்கிற ஒரே காரணத்தை தான் அவர் முன்னிறுத்தி விஜயை எப்படியாவது தன்மையப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். அதற்கு அடுத்த கட்டமாக விஜயோடு இவர் போய்விட வேண்டும் என்று நினைத்தார். ரெண்டுமே கைகூடல. விஜய் அதற்கு வாய்ப்பே தரல. ரெண்டுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதற்கு பிறகு விஜய் விமர்சிக்க துவங்கினார். நீ லாரியில அடிபட்டு செத்துருவேன்னு சொன்னார். யாருமே அப்படி வைக்காத விமர்சனம். திமுக அதிமுக மீது அந்த விமர்சனத்தை வச்சதில்லை. அதிமுக திமுக மீது அந்த விமர்சனத்தை வச்சதில்லை. இவர் அப்படி வெளிப்பட்டார். என்ன சொல்லி வெளிப்பட்டார்? நடுப்பற நிக்காத, லாரியில அடிபட்டு செத்துருவேன். அப்ப எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் செத்து போய்விட வேண்டும் என்று நினைப்பது எந்த மாதிரியான ஒரு கோழைத்தனம்னு பாருங்க. நீ களத்துல நில்லு.
எதிர்த்து அவர்களை வீழ்த்த முடியுமான்னு பாரு, அதற்கான வியூகங்களை வகுத்து செயல்படு, அதற்கான யுக்திகளை கையில் எடு. அதுதானே அரசியல். எதிர்காலத்துல இருக்கிறவன் செத்து போயிடணும்னு பேசுறது என்ன மாதிரியான அரசியல்? அந்த இழிவான அரசியலை செய்கிற அளவுக்கு மோசமான மனிதராக இவர் வெளிப்பட்டார். அதற்கு காரணம் விஜய் இவர்களுடைய வாக்குகளை சூறையாடி விடுவார் என்று இவர் நினைக்கிறார். அதுதான் யதார்த்தமான உண்மை கூட. புதிய வாக்காளர்கள் இருக்காங்கல்ல சார், அவங்களுக்கு ஒரு கவர்ச்சியான பேச்சு, இவருடைய பேச்சு அது தென்படுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல வெட்டி 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 இவருடைய பேச்சுக்களை பரப்புகிற பணியை கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பாக செய்தார்கள். அது இளைய சமூகத்திடம் போய் நிறைய சேர்ந்திருக்கு. அதன் மூலமாக அந்த பேச்சை பார்த்துவிட்டு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு வருகிறார்கள். முதல் முறை வாக்களிக்கக்கூடியவர்கள் 2வது முறை ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கல? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் அடுத்த கட்டமாக வெளியில போறாங்க? இந்த கட்சியிலிருந்து இவ்வளவு பேர் வெளியில போறாங்களே, இதுவரை இப்படி ஒரு கும்பலாக வெளியேற்றம் என்பது வேறு எந்த கட்சியிலாவது நடந்திருக்கா? கட்சியிலிருந்து வெளியேறுவது அது பற்றிய கேள்விக்கு பத்திரிகையாளர்கள் அது பற்றிய கேள்வி கேட்கும்போது அது எங்க கட்சியோட உள் விவகாரம், அதை பத்தி நீங்க பேசாதீங்க, நாட்டுல இருக்க பல விஷயத்தை பத்தி பிரச்சனை பத்தி பேசுங்கன்னு சொல்றாரு. ஒரு கட்சிங்கிற தனிப்பட்ட சொத்து, அது கட்சியை பற்றி பேசக்கூடாதா? அது எப்படி அந்த பார்வை எப்படி பார்க்கலாம்? உங்க கட்சியின் சார்பில் வேட்பாளர் நிறுத்துறீங்க, உங்க கட்சியின் சார்பில் சின்னத்தை அறிவிக்கிறீங்க, உங்க கட்சியின் சார்பில் மக்களிடத்துல வந்து ஓட்டு கேட்கறீங்க. உங்க கட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு தானே சார் ஓட்டு கேட்கறீங்க. அது எப்படி சார் கட்சி விவகாரத்தை பத்தி பேசாதீங்க, நாட்டுல எவ்வளவு விவகாரம் இருக்குன்னு. நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா விவகாரங்களோடு சேர்ந்து உள்ளடக்கியே தான் சார் ஒரு கட்சியினுடைய பிரச்சனையும். அது எப்படி ஒரு கட்சியினுடைய விவகாரத்துக்கு கருத்து சொல்லாம போக முடியும்? நீங்க ஏன் தம்பி உதயநிதியை தாண்டி எவருக்கும் அதிகாரம் இல்லையா, யாருக்கும் ஆளுமை இல்லையா, எங்க அண்ணன் ஆராஸ் ஆகக்கூடாதான்னு கேட்டீங்களா? அது அந்த கட்சியினுடைய விவகாரம். ஏன் சார் நீங்க தலையிட்டீங்க? ஏன் நீங்க தலையிட்டீங்க? அம்மா நான் வேணா பேசி ஐயா எடப்பாடியார்கிட்ட சமாதானப்படுத்தட்டுமாமான்னு கேட்டேன். நான் பாத்துக்கலாம் சீமான், நான் சொல்றேன்னு சொல்லி சசிகலா அம்மா சொன்னாங்க. ஏன் இன்னொரு கட்சி விவகாரத்துல நீங்க போய் தலையிட்டீங்க சொன்னாரா இல்லையா சீமான்? ஏன் இன்னொரு கட்சி விவகாரத்துல போய் நீங்க தலையிட்டீங்க? உங்களுக்கு என்ன அவசியம்? அது அவங்க கட்சி பிரச்சனை சார். நீங்க ஏன் சார் போய் தலையிடுறீங்க? உங்களுடைய பிரச்சனையா அது? எனவே இதெல்லாம் வந்து புரிதல் இல்லாத பேச்சு. இன்னொன்று ஏதோ சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்டு போறது. இந்த நேரத்துக்கு அந்த கேள்வியை அப்படி கையாண்டு எதிர் பதத்தோடு போயிடணும். அதற்காக அந்த நேரத்துக்கு சொல்லப்படுகிற செய்தி தானே தவிர, கட்சி என்பது எப்போது அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு களத்துக்கு வந்து விட்டதோ அது குறித்த எல்லா பார்வையும் மக்கள் வெளிப்படுத்துவார்கள். அது குறித்த நன்மையை சொல்வார்கள், தீமையை சொல்வார்கள், அது குறித்த நல்லதையும் பேசுவார்கள், கெட்டதையும் பேசுவார்கள். மக்களுக்காக தானே சார் அரசியல் கட்சி. மக்கள் இல்லைன்னா எங்க சார் அரசியல்? அரசியலினுடைய அடிப்படையே மக்கள் தான் சார், மக்களாட்சி தான் சார், மக்களாட்சி தத்துவம் தான் சார். அது இல்லைன்னா எங்க இருந்து சார் அரசியல் வரும்? எங்க இருந்து சார் அமைப்புகள் வரும்? எங்க இருந்து சார் இயக்கங்கள் வரும்? நீங்க என்ன வானத்திலேயா போய் நடத்துறீங்க? வானத்துல ஏறி வைகுண்டத்துல நடத்துறீங்களா இயக்கத்தை? இல்லையே. இந்த மண்ணில் மக்களுக்காக நடத்துகிற இயக்கத்தை மக்கள் கேள்வி எழுப்பத்தானே செய்வார்கள். அந்த கேள்வியை வரக்கூடாது என்று சொல்வது எந்த வகையிலங்க? உன் கட்சிக்குள்ள நீ சர்வாதிகாரின்னு சொல்லிக்கலாம், நீ நாட்டுல சர்வாதிகாரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சர்வாதிகாரியினுடைய முடிவுகள் எல்லாம் எத்தகைய முடிவுகளாக இருந்தது என்பதை இந்த நாடு பார்த்திருக்கு. எனவே நீங்கள் சர்வாதிகாரியாக ஆகவும் முடியாது, நீங்கள் சர்வாதிகாரியும் அல்ல என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கட்சி குறித்து பேசத்தான் செய்வார்கள். கும்பலாக வெளியேறுகிறார்களே, ஏன் வெளியேறுகிறார்கள் பேசுவதற்கு துணிச்சல் இருக்கா உங்களுக்கு? வெளியேறியவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிகிறதா ஆதாரபூர்வமாக? நீங்க பேசிய செய்திகள் எல்லாம் வெளிப்பட்டு தான் அம்பலப்பட்டு போயிருக்கிறீங்களே. யாராவது ஒரு தலைவர் தன்னுடைய கட்சி தொண்டன்ட்ட போன்ல பேசும்போது போனை வைடா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்களா சார்? நீங்க பாத்திருக்கீங்களா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் அப்படி எந்த தலைவராவது பேசியிருக்காரா? ஜெயலலிதா பேசியிருக்கிறாரா? எம்ஜிஆர் பேசியிருக்கிறாரா? டாக்டர் ராமதாஸ் பேசியிருக்கிறாரா? வைகோ பேசியிருக்கிறாரா? எந்த தலைவராவது பேசியிருக்கிறாரா சார் அப்படி? ஏன் சார் ஒரு தலைவர் இப்படி பேசணும்? எதன் பொருட்டு அப்படி பேசுகிறார்? அப்ப எவ்வளவு மோசமான மனிதராக இவர் இருக்கிறார் என்பதை தாங்க மாட்டாமல் தானே வெளியேறுகிறார்கள். வெளியேறுவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்று சொல்லலாம். அவர்கள் வைக்கிற விமர்சனத்துக்கு எதிர் விமர்சனத்தையாவது உங்களால் வைக்க முடிஞ்சுச்சா? இதுவரைக்கும் சொன்ன குற்றச்சாட்டு ஏதாவது பதில் சொல்லியிருக்கிறீங்களா? நீங்க எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் கிடையாது. உடனே வானலாப விமர்சனங்களை தூக்கி எதிர்த்தரப்பில் இருப்பவர்களிடத்துல வீசுவது, திமுக அழிக்க நினைக்குதுங்கிறது, விஜய் அழிக்க நினைக்கிறாருங்கிறது. அரசியல்னா அப்படிதான் சார். ஒருவரை ஒருவர் பின்னுக்கு தள்ளி முன்னேறுவதுதான் அரசியலினுடைய கோட்பாடு என்று மாறிவிட்டது. அதிமுகவை வீழ்த்தினால்தான் திமுகவுக்கு அரசியல், திமுகவை வீழ்த்தினால்தான் அதிமுகவுக்கு அரசியல். உங்களை எல்லா வகையிலும் பின்தங்க செய்வதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியலில் தலையாய பணி. அதை செய்யத்தான் செய்வார்கள். ஆனால் திமுக அப்படி செய்யவில்லை என்பது யதார்த்தமான உண்மை என்றுதான் நான் சொல்வேன். அண்மையில நடிகை கஸ்தூரி பேசின அந்த கான்ட்ரவர்சி பேச்சுங்கிறது தமிழ்நாடு நன்கு அறிஞ்ச ஒரு விஷயம். ஒரு டீப்பான ஒரு பெரிய பிரச்சனையை மாறுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்க கேட்ட அந்த முன்ஜாமீன் அப்படிங்கிறது ஹைகோர்ட்டால மறுக்கப்பட்டிருக்க ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். அது குறித்து அவர்கிட்ட கருத்து கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களை சிறைப்படுத்திருக்க தேவை கிடையாது, சிறைப்படுத்த தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த சிறைப்படுத்தப்பட்ட அதாவது நடிகை கஸ்தூரி சிறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற அந்த விஷயத்துல உங்களுடைய பார்வை என்ன? நான் கஸ்தூரி அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டது என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களினுடைய பிரச்சனையாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது.
எந்த குறிப்பிட்ட சமூக மக்களினுடைய பிரச்சனை, யாருக்கு ஆதரவாக அவர் பேசினாரோ அந்த சமூகத்தினுடைய பிரச்சனை, ஏன் அந்த சமூகத்தினுடைய பிரச்சனை, நீங்கள் அவர்களுக்கான வாழ்வாதாரம் குறித்து பேசுங்கள். அவர்கள் மீதான விமர்சனத்தை எப்படி வைக்க வேண்டும் என்று எதிர்தரப்புக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் விமர்சனம் வைப்பவர்களை நோக்கி நீங்கள் யார் தெரியுமா, உங்கள் வீட்டு பெண்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா என்று கேட்பது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான அணுகுமுறை. அதற்காக தண்டனை கொடுக்கத்தானே வேண்டும். அந்த மக்களினுடைய பலங்கள் புண்பட்டு இருக்கின்றனவே, அந்த மக்களினுடைய வீட்டு பெண்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற விமர்சனத்துக்கு என்ன பதில்? பிறகு மன்னிப்பு கேட்டீர்கள், எதற்காக நீங்கள் அப்படி பேசினீர்கள்? அவர்கள் பேசத்தானே செய்வார்கள், அவர்கள் வழக்கு தொடுக்கத்தானே செய்வார்கள். அதற்காக சிறைப்படுத்தக்கூடாதுன்னா அது என்ன பாசம் தெரியுமா? அவங்க அப்பா சங்கரப்பா மேல இருக்கிற பாசம். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, ஸ்ரீரங்கத்துல இருக்காரு எங்க அப்பா சங்கரப்பா, எனக்கு எல்லாம் எழுதி கொடுக்குறாருன்னு. அந்த சங்கரப்பா சொல்லியிருப்பாரு, பாப்பா கஸ்தூரி நமக்காக பேசிடுச்சுப்பா, அதுக்கு ஆதரவா நீ பேசுப்பான்னு சொல்லியிருப்பார். அதனால் அவர் அப்படி பேசி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. கஸ்தூரி விவகாரத்தில் இதற்கு மேல் நான் பேசுவதற்கு தயாராக இல்லை. ரெண்டாவது வந்து நடிகை கஸ்தூரிக்கும் சீமான் அவர்களுக்குமான ஒரு பொருத்தமான என்ன விஷயம் பாக்குறோம் அப்படின்னா, கஸ்தூரி அவர்கள் டார்கெட் பண்ணி பேசுறது வந்து தெலுங்கு பேசக்கூடிய அந்த சிறுபான்மை மக்களை வந்து அவங்க மீதான ஒரு அவதூறு பேச்சை பேசினாங்கிறத பாக்குறோம். இதே மாதிரி கடந்த காலத்துல அந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், குறிப்பாக அருந்ததி சமூகத்தின் மீது இவர் சீமான் அவர்களும் வந்து ஒரு விமர்சனத்தை, ஒரு அவதூறு பேச்சு அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால வந்து குறிப்பிட்ட அந்த அருந்ததி சமூகமே அவருக்கு எதிராக கொந்தளிச்சதுங்கிறத பார்த்திருக்கோம். இவங்க 2 பேருமே சரி, ஏன் வந்து இந்த தெலுங்கு பேசக்கூடிய அந்த மொழி சிறுபான்மை மக்கள் மீது ஒரு வன்மத்தை பரப்புறாங்க? அது ஏன் அவங்கள டார்கெட் பண்றாங்க? அது எப்படி பார்க்கலாம்? தமிழ் தேசிய அரசியலினுடைய பிரதானம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி வந்து பாகிஸ்தான் என்கிற தனிநாடு முஸ்லிம்களுக்கான நாடாக பிரிந்த போது முஸ்லிம்கள் இல்லை இல்லை நாங்கள் இந்தியாவோட இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே இருந்தவர்கள் பூர்வக்குடிகளோ, அதுபோலதான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்ததற்கு பிறகு நாங்கள் அங்கே போக மாட்டோம், தமிழ்நாட்டிலேயே இருப்போம் என்று சொல்கிற தெலுங்கு பேசுகிற மக்களும் இந்த மண்ணினுடைய குடிகள் தான். ஆனால் இவர் தமிழ் தேசியம் என்கிற பெயரால் இங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகளை அவர்கள் வந்து வந்தேரிகள் என்று பேசுகிற அரசியலை முன்னெடுக்கிறார். அதே அரசியலை தான் கஸ்தூரியும் முன்னெடுக்கிறார். இதற்கு பிரதானமான நோக்கமே தெலுங்கர்கள் தமிழர்கள் போர் என்று இவர் பேச வருகிறார். வரலாற்று நடிகளும் நாம் வந்து தெலுங்கு மக்கள், தெலுங்கு ஆட்சியாளர்கள் செய்திருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்த்தால் நீங்கள் முகலாயர்கள் அரசியலை பேசியாக வேண்டும், சத்ரபதி சிவாஜி படையெடுத்தது குறித்து நீங்கள் பேசியாக வேண்டும், இன்னும் ஏராளமான செய்திகளை நீங்கள் பேசியாக வேண்டும். சுதந்திர இந்தியா மலர்ந்ததற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் என்னவாக இருக்கிறது நிலைப்பாடு, அந்த மக்கள் என்னவாக இருக்கிறார்கள், இவ்வளவுதான் இங்கே பேசப்பட வேண்டிய செய்தி, பார்க்கப்பட வேண்டிய பார்வை. அதையெல்லாம் கடந்து நீங்கள் பேசுவது என்பது இந்த மக்கள் மீதான வெறுப்பு மனநிலை தான். வெறுப்பு மனநிலையை தவிர வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. தமிழ் தேசியத்தினுடைய கூறுகளே என்ன என்று தெரியாமல் அவர் பேசிக் கொண்டிருக்க. அதனால்தான் தமிழ் தேசியம் என்பது எப்போதுமே ஒரு உருப்படாத செய்தியாகவே இங்கே இருக்கிறது. மாப்போசி இதைத்தான் பேசினார். மாப்போசி என்ன நிலைமைக்கு ஆளானார்? சீபா ஆதித்தனார் இதைத்தான் பேசினார். சீபா ஆதித்தனார் என்ன நிலைமைக்கு ஆளானார்? நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களை ஓரம் கட்டிவிட்டு மாறாக இங்கே யாரெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அவர்களையெல்லாம் தமிழர்கள் என்று சொல்வது எந்த வகையிலும் நியாயமானதல்ல. அதனால்தான் திராவிடர் என்கிற சொல் பதத்தை அயோத்திதாச பண்டிதர் உருவாக்கினார். அயோத்திதாச பண்டிதர் தான் முதலில் அதை பேசினார். 1800களின் இறுதியிலேயே பேசினார். எனவே இவர்களினுடைய அந்த தெலுங்கு எதிர்ப்பு என்பது தமிழ் தேசிய அரசியலுக்கான ஆயுதம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல என்பதை அவர்கள் தெரிந்தே பேசுவதற்கு மறுக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பல்வேறு கேள்விக்கும் ஆழமா உள்ள கருத்துல வழங்கி இருக்கின்றோம். மிக்க நன்றி. நன்றி.